குரட்டை இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் மிகப்பெரிய ப்ராப்ளமாக மாறிக்கிட்டு இருக்கு. அது மற்றவங்களுக்கும் சரி, நம்மளோட உடம்புக்கும் சரி. ஒரு ட்ராவல் பண்ண கூட முடியலை. அதே சமயம் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இதனால் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் ஏற்படுது. இந்த குரட்டை எப்படி வருதுங்கிறது எல்லாரும் நிறைய வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் நானும் அதை ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம நார்மலாக இருக்கும்போது, அதாவது தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த குரட்டை வர்றதில்லை. கவனிச்சிங்களா? ஏன்னா நாம் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம மூச்சுக்குழையானது ஸ்டிஃபாக இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் பைப் மாதிரி நினச்சிக்கோங்களேன். அதே இது நம்ம தூங்கும்போது அது மிகவும் லேசாக மாறுது. ஒரு வாட்டர் வாஷ் மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி மாறிடும் இலகுவாக. இப்போ இந்த குரட்டையை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, நம்மளுக்கு நார்மலாக சளி பிடிச்சிருந்ததுன்னா அந்த டயத்தில் ஒரு சின்ன சின்ன குரட்டைகள் வர்றது சகஜம். ஏன்னா நம்ம தூங்கும்போது மூக்கு வெளியே மூச்சு விட முடியாது. அந்த டயத்தில் நம்ம வாய் வெளியே மூச்சு விடும்போது ஆட்டோமேட்டிக்காக குரட்டையானது ஏற்படுது. இன்னொன்று சீரியஸான குரட்டை. அதாவது நீங்கள் எந்த பொசிஷன் பார்த்து படுத்தாலும், எந்த ஒரு சளி அலர்ஜி இல்லைனாலும் இந்த குரட்டையானது வந்துடும். சரி, இந்த குரட்டை எப்படி ஏற்படுதுன்னு சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காணொலியில் நாம் மூக்கு வழியவும் மூச்சு விடுவோம், வாய் வழியவும் மூச்சு விடுவோம். அந்த மாதிரி டயத்தில் நம்மளோட நாக்கு இருக்கு இல்லையா, அது உள்ளே இழுத்துக்கிருச்சுன்னா நாம் சுவாசிக்கிற காற்று உள்ளே வர்றதுக்கும் வெளியே வர்றதுக்கும் தடைப்படும். அந்த மாதிரி டயத்தில் நம்ம உடம்பானது அந்த காற்றை மூச்சுக்குழாய் வெளியே தள்ளும்போது, அதாவது கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளும்போது அந்த ஒலியானது ஏற்படுகிறது. இதுதான் நம்ம குரட்டைன்னு சொல்கிறோம். இதற்கு முக்கியமான சில விஷயங்களை நாம் கடைபிடித்தே ஆக வேண்டும். முதல்ல, இது எந்த மாதிரியான ஹேபிட்னால வருதுன்னு பாருங்கள். நாம் சாப்பிட்ற ஃபுட்டுனால உடல் பருமனாகி அது மூலயமா சுவாச குழாயை கொழுப்புகள் அடைக்குது. அதனால தான் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாக குரட்டை வருது. இன்னொன்று, ஸ்மோக்கிங் ஹேபிட், அதே மாதிரி ஆல்கஹால், இதனாலையும் நம்ம உடம்போட சுவாச குழாய் பாதிக்கப்பட்டு குரட்டை வருது. இது ரொம்ப சீரியஸான பக்க விளைவுகளை ஏற்படுத்துது. சமீபத்திய ஆராய்ச்சிப்படி இந்த மாறுதல்கள், அதாவது எப்படி சீரியஸாக குரட்டை வர்றாங்க பார்த்தீங்களா, நைட்டு நம்ம ரூமே அலறும், பக்கத்தில் உள்ளவங்க தூங்க கூட முடியாது. அந்த அளவுக்கு குரட்டை வர்றதுக்கான காரணம், அவங்களுக்கு இப்போது ராஜ தூக்கம்லாம் கிடையாது, உடம்புல மிகப்பெரிய நோய் உருவாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் இப்போ உள்ள மருத்துவ ஆராய்ச்சிகள் சொல்லுது. இது கொலஸ்ட்ரால், இரத்த அழுத்தம், ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்கள் வர்றதுக்கான அறிகுறியாக இதை சொல்கிறாங்க. அதனால் நம்ம நார்மலாக குரட்டை வர்றது பிரச்சனை இல்லை. ஆனால் இதை போன்ற மிகப்பெரிய அளவுகளில் சத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய குரட்டை நம்மளுக்கு தினமும் வருதுன்னா கண்டிப்பாக நம்ம உடம்புல என்ன பிரச்சனைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இதில் முதல் வகை இந்த சின்ன குரட்டை, அதாவது லைட்டாக விடுவாங்க, ஆனால் அது ஈஸியாக சரி பண்ணக்கூடிய ஒன்றா இருக்கும். அது எப்படின்னா, சில பேர் மல்லாக்க படுத்திருப்பாங்க, அதாவது வானத்தை பார்த்தபடி படுத்திருப்பாங்க. அப்படி நீங்கள் படுத்திருந்தீங்கன்னா உங்களோட பொசிஷனில் வாய் ஓப்பன் ஆகி காற்று உள்ளே போய் வெளியே வரும்போது சில அடைப்புகள் ஏற்பட்டு அது மூலயமா குரட்டை வரும். அதுக்கு ஈஸியான ஒரு வழி சைடில் படுக்கிறது. இந்த மாதிரி திரும்பி படுத்துக்கங்க. அப்போது இந்த குரட்டையோட அளவு ரொம்ப கம்மியாயிரும். அடுத்தது, உடம்பை கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சே ஆகணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதை விட்டுட்டு அதிக நார்ச்சத்து உள்ள உணர்வுகளை எடுத்துக்கணும். இது நம்மளோட உடம்புல உள்ள கொழுப்பை அதிகமாக சேர விடாமல் காப்பாற்றும். அதே போல் மூச்சு பயிற்சி எடுக்கிறதும் மிகவும் நன்மையை தரும். அதே போல் மேலே காட்டப்பட்டுள்ள காணொளி போல் உங்களோட நாக்கை நல்லா வெளியே தள்ளி குறைந்தது ஒரு 10 செகண்டாவது தினமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த குரட்டை குறையறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே போல் இப்போது மேலே காட்டப்பட்டுள்ள காணொளி மாதிரி நாக்கை நல்லா உள்ளே இழுத்து இந்த எக்ஸசைஸையும் பண்ணிங்கன்னா குரட்டை வருவது குறைஞ்சிக்கிட்டே வரும். இது எதனால் நடக்குதுன்னா, உங்களோட நாக்கை வெளிப்புறமும் உட்புறமும் இழுக்கும்போது நம்ம சுவாச குழாயை சுற்றி சேர்ந்த கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கும். இதனால் நம்மளுக்கு அந்த குரட்டை சத்தத்திலிருந்து விடுபட வாய்ப்புகள் அதிகம். சில பேர் சொல்லுவாங்க, நான் எந்த பக்கம் திரும்பி படுத்தாலும் குரட்டை வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதுதான் காரணம். ஸோ இம்மீடியட்டாக உடம்புல என்ன பிரச்சனை இருக்கிறங்கிறத பாருங்கள், அதை சரி பண்ணுறதுக்கான வழியை தெரிஞ்சுக்கங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.